அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான உலக செய்தியில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரியிற கொல்லியில் நீங்கள் ஏன் எண்ணெயை ஊற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலிய பிரதமருக்கு இஸ்ரேல் பிரதமர் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சிட்னியின் போண்டி கடற்கரையில் பார்த்தீங்கன்னா, ஹனுக்கா கொண்டாட்டத்தின் போது நடந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீன அரசுக்கான ஆஸ்திரேலியாவின் ஆதரவு யூத வெறுப்பை தூண்டும் என தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர்களில் ஒருவரும் இதில் கொல்லப்பட்டிருந்தார். நெதன்யாகு இந்த சம்பவத்தை குரூரமான கொலை அப்படின்னு கண்டித்தும் இருக்கிறார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸுக்கு எழுதிய கடிதத்தில் ஆஸ்திரேலிய அரசின் கொள்கைகள் யூத வெறுப்பை ஊக்குவிப்பதாகத்தான் எச்சரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் தங்களுடைய பாலஸ்தீன அரசு கோரிக்கை யூத எதிர்ப்பு தீயில் எண்ணெய் ஊற்றுகிறது, இது ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு வெகுமதி அளிக்கிறது, ஆஸ்திரேலிய யூதர்களுக்கு அச்சுறுத்தும் மனப்பான்மையை வளர்த்து தெருக்கல்ல உலாவும் யூத வெறுப்பை தூண்டுகிறது என எழுதியதாக நெதன்யாகு தமது உரையில் தெரிவித்திருந்தார். மறுபுறம் அல்பானிஸ் ஆகஸ்ட் 11 அன்று செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஐநா பொது சபையில் ஆஸ்திரேலியா பாலஸ்தீன நாட்டு அங்கீகரிக்கும் என அறிவித்திருந்தார். பிரான்ஸ், பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள் இதே போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. தம்முடைய உரையில் அல்பானிஸ் அரசு ஆஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்பு பரவலை தடுக்க எதுவுமே செய்யல என குற்றம் சாட்டிய நெதன்யாகு, நீங்க நோயை பரவ விட்டுட்டீங்க, அதன் விளைவு என்று நாம் கண்ட பயங்கர தாக்குதல்கள் என சாடியிருந்தார். இந்த தாக்குதலை அடுத்து அல்பானிஸ் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் தேசிய பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டினார். தாக்குதலை கடுமையாக கண்டித்த அவர், இது ஹனுக்காவின் முதல் நாள்ல ஆஸ்திரேலிய யூதர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அக்டோபர் 2023 இஸ்ரேலின் காசா போர் தொடங்கியதுல இருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூத வழிபாட்டு தலங்கள், கட்டிடங்கள் மற்றும் கார்கள் மீதான யூத எதிர்ப்பு தாக்குதல்கள்ல இதுவே மிகவும் கொடூரமானதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேல் எதிர்ப்பு மனநிலை அங்கு பரவி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். தெரியாம போட்ட ஒரு போஸ்ட் கூட அமெரிக்கா கனவையே காலி செய்யக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது அமெரிக்காவில் இன்று முதல் விசா கோரி விண்ணப்பித்தோரினுடைய சமூக வலைதள பக்கங்கள் சரிபார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் கூட இனி ஒவ்வொருவருக்கும் விசாவை கிடைக்காம செய்துவிடும். அமெரிக்கா எதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்று டிசம்பர் 15 முதல் H1B மற்றும் H4 விசா கோரி விண்ணப்பிப்போரினுடைய சோசியல் மீடியா கணக்குகளை ஆய்வு செய்யும் புதிய நடைமுறைகளை அமெரிக்கா தொடங்கியிருக்காங்க. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்கள் அமெரிக்காவில் நுழைவதை தடுக்கவே இந்த புதிய ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா விசா என்பது ஒரு உரிமை கிடையாது, அது ஒரு சலுகை தான் அப்படின்னு அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தில் குடிவரவு விதிகள் கடுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. இந்த விதி அமலுக்கு வரும் முன்பே இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் பல விசா நேர்காணல்களை ரத்து செய்திருந்தாங்க. இதனால் அமெரிக்கா செல்ல விரும்பியவர்களால் சரியான நேரத்தில் விசா நேர்காணலை முடித்து விசா வாங்க முடியல. இதுவே இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ட்ரம்ப் நிர்வாகம் சோசியல் மீடியாவை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நான் சொல்லணும். இதனால்
இதனால் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்கள் சோஷியல் மீடியா கணக்குகளை பிரைவேட் என்பதில் இருந்து பப்ளிக் என்பதாக மாற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி அமெரிக்கா உள்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதில் விசா பரிசீலனையில போது கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஆய்வு செய்வோம். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தரக்கூடிய விண்ணப்பதாரர்களை அடையாளம் காண்பதே இதனுடைய நோக்கம் என அதில் கூறப்பட்டிருந்தது. H1B விசாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அதில் சுமார் 70% இந்தியர்களுக்கே ஒதுக்கப்படுது. இந்தியர்களுக்கு அடுத்து சீனா நாட்டிற்கு அதிக விசா தரப்படுகிறது. சீனர்கள் 11 முதல் 12% பேர் H1B விசாக்களை பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியர்கள் எந்த அளவுக்கு இதில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பல்வேறு சோதனைகள் பல மாத காத்திருப்பு முடிந்ததற்கு பிறகு தற்போது திடீரென சோசியல் மீடியாவை சரிபார்க்கிறேன் என சொல்வதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என பலரும் விமர்சித்திருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு போஸ்ட் போட்டதை காரணம் காட்டி விசா நிராகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலரும் விமர்சித்து வருகிறார்கள். இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கிறாங்க. விசா கோரி விண்ணப்பிப்போரின் சோசியல் மீடியாவில் எதை செய்கிறார்கள் என்பது குறித்து தெளிவான விளக்கங்கள் கிடையாது. இருப்பினும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலான போஸ்டுகள் செக் செய்யப்படும் என தெரிகிறது. இது தொடர்பாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்க நாட்டு அதாவது வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு பிற அச்சுறுத்தல்களாக இருப்பவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள், யூத விரோத கருத்துக்கள், அப்படி இல்லைன்னா வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க, உதவி செய்கிறவங்க அடையாளம் காணுமாறு அறிவுறுத்தல்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக இந்தியாவில் H1B விசா நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால் அமெரிக்காவில் தங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய சூழலுக்கு இந்தியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. விசா கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் இந்தியாவில் இருந்து வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா விடுப்பு அளிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது ஒரு புறம் இருக்கு. நேட்டோவில் இணைய உக்ரைன் முயன்றதாலேயே ரஷ்யா அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தது. அதனை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் வந்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் அவர் முன்மொழிந்த அமைதி திட்டம் ரஷ்யாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உக்ரைன் அதை நிராகரித்திருந்தாங்க. இந்த நிலையில தற்போது நேட்டோவில் இணையும் முயற்சியை கைவிட தயார் என்றும் அதற்கு இந்த உத்தரவாதம் தேவை என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கார். அவர் என்ன கேட்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது உக்ரைன் நேட்டோவில் இணைய முயன்றதால தொடங்கியதுதான் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர். அந்த போர் ஆண்டு கணக்கில் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் எந்த பலனும் இல்லாமலே போனது. அதை தொடர்ந்து சமீபத்தில் 28 அம்ச அமைதி திட்டத்தை ட்ரம்ப் முன்மொழிந்தார். முதல்ல அதை ரஷ்யா ஏற்ற நிலையில அதை ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கே சாதகமாக இருப்பதாக கூறி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதில் மாற்றங்களை கூறினார். இதையடுத்து திருத்தப்பட்ட முன்மொழிவு வழங்கப்பட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. திருத்தப்பட்ட அம்சங்களை உக்ரைன் பிரதிநிதிகள் ஏற்றதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறதாகவும் ட்ரம்ப் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஊடகம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆரம்பத்தில் இருந்தே உக்ரைனின் விருப்பம் நேட்டோவில் சேருவதாகத்தான் இருந்தது. அதுதான் உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த சில கூட்டாளிகள் இந்த முடிவை ஏற்கல. இன்று உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ரஷ்ய படையெடுப்பை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அமைதியையும் ரஷ்யா மற்றொரு தாக்குதலையும் நடத்தாது என்ற உறுதியான உத்தரவாதங்களையும் தான் உக்ரைன் விரும்புகிறது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலமா உக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா வேண்டுமென்றே மோதலை நீடித்திருக்காங்க. 2ஆம் உலக போருக்கு பின் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிக மோசமான போர் இதுதான். ரஷ்யாவிடம் உக்ரைன் எந்த பிராந்தியத்தையும் விட்டு கொடுக்காது என்று ஜெலன்ஸ்கி உறுதிபட கூறியிருந்தார். முன்னதாக நேற்று இரவு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜெலன்ஸ்கி, அமெரிக்க தரப்புடன் ஒரு சந்திப்புக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். பல முக்கியமான விவரங்கள் இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு வரைவின் ஒவ்வொரு அம்சத்திலையும் நாங்கள் முழுமையாக
முழுமையாக பணியாற்றி வருகிறோம். முக்கிய விஷயம் என்னன்னா, கூட்டாளர்களுடன் நாங்கள் உடன்படும் அனைத்து நடவடிக்கைகளும் உத்தரவாதமான பாதுகாப்பை வழங்க நடைமுறையில் செயல்பட வேண்டும். நம்பகமான உத்தரவாதங்கள் மட்டுமே அமைதியை வழங்க முடியும். எங்கள் கூட்டாளிகள் ஆக்கப்பூர்வமாகவும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.